பெரியசாமி அவர்கள் தொடர்பு கொண்டப்ப அன்னைக்கு யார் பேரும் துரை அப்படின்றவங்கள ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டோம். அவங்க இந்த ஊரை நமக்கு காட்டினாங்க. அதுக்கப்புறம் காட்டினதுக்கப்புறம் இங்கே டியூஷன் இருக்குன்னு சொல்லி இங்கே ஜெயந்தி மடத்தை காட்டினாங்க. ஸோ ஒவ்வொரு பங்களிப்பாக வந்து இன்னைக்கு இதோட 3ஆம் கட்டமாக அந்த ஊருக்கு வந்து கடைசியாக ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடங்க வந்திருக்கோம். இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். இன்னும் நிறையா நம்ம செய்ய போகிறோம். அதனால தொடர்ந்து நீங்கள் படிக்கணும். இது ஏன் படிக்கணும் அப்படின்னா, நாங்கள் திருச்சியில் சிட்டியில் வந்து நிறைய இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்மலை அறக்கட்டளை சார்பாக இருக்கோம். இன்னைக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம கண்மலை டெஸ்ட் வந்து புதுசாக ஒரு விங்கை ஓன் பண்ணி டியூஷனுக்குன்னு ஒரு நேம் வச்சிருக்கோம். அதுதான் வந்து செம் அகாடமி அப்படின்றத இன்னைக்கு தான் தொடங்குறோம். நம்ம இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக சுகாதாரம் கல்வி வழிகாட்டுதல் அகாடமி இதான் நேம். இந்த சமூகத்தில் சுகாதாரமானவும் மற்றும் கல்வியை வந்து நம்ம உங்களுக்கு வழிகாட்டணுன்ற ஒரு நோக்கத்தோட செம் டியூஷன் சென்டர் அப்படின்ற நம்ம இங்கே தொடங்குறோம். அது வந்து உங்க பச்சைமலை பகுதி புத்தூர் கிராமத்தில் தொடங்குறோம். கைத்தட்டுவோமா? இது ஒரு புதிய சிறப்பு. இங்க ஆரம்பிக்கிறது அடுத்த வாரம் திண்டுக்கல், அப்படியே அரியலூர், பெரம்பலூர், திருச்சியில தமிழ்நாடு ஃபுல்லா சென்னை வரைக்கும் நம்ம தொடங்குறோம். ஆனா முதல் சென்டர் உங்க ஊர்ல தான் ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? அதனால இது அனுமதி கொடுத்த இந்த ஊர் பொதுமக்கள், ஊர் தலைவர்கள், ஊர்ல இருக்க ஒவ்வொரு பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், பெண்மணிகள், குழந்தைகள், உங்கள் அனைவருக்கும் எங்களது செம் டியூஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களை அழைப்பை ஏற்று வந்த கண்மலை அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்க அலெக்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியசாமி அவரும் பல வேலைகளுக்கு மத்தியில் வந்து இருக்கிற நம்ம சுபாஷினி மேடம், இமானுவேல் அவங்க துணைவியார், அப்புறம் என்னோட துணைவியார், என்னோட பிள்ளைகள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு குழுவோட வந்திருக்கோம். அதனால இந்த நேரத்தில் உங்கள் அனுமதி கொடுத்த அந்த கிராமத்தில் ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அதை செய்யணும் அப்படின்னா, இவர் சொல்றாரு, கற்கை நன்றே பிச்சை போகணும். கற்கை நன்றே என்ன தெரியுமா? பிச்சை எடுத்தாச்சும் படிக்கணுமா? கற்றோருக்கு சிறந்த இடம்லாம் சிறப்பு. என்னது? யாருக்கு சிறந்த இடம்லாம் சிறப்பு? படிச்சவனுக்கு மரியாதையா, படிக்காதவனுக்கு மரியாதையா? படிச்சவனுக்கு தான் மரியாதை. இப்ப நான் உங்கள்ட்ட நிக்கிறேன் அப்படின்னா, நான் 5 டிகிரி படிச்சிருக்கேன். இங்க உட்காந்துருக்க எல்லாருமே ஒவ்வொரு டிகிரி, ஒரு 4 டிகிரி 3 டிகிரி படிச்சவங்க. அப்போ உங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியும். உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு தெரியணும். கல்வி தமிழ்நாடு அரசு என்ன தெரியுதுன்னு தெரியணும். மற்ற மாநிலங்களோட நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். அப்படின்றா நீங்க படிச்சு வெளியாகணும். படிப்புல மட்டும் இல்லாம விளையாட்டுல நீங்க பெரியலாகணும். இன்னும் நம்ம விளையாட்டு சார்ந்து அவங்களுக்கு இன்னும் உள்ள இங்க பெண்மங்களுக்குலாம் ஒரு தையல் பயிற்சி, இளைஞர்கள் விளையாட்டு பயிற்சி நிறைய செய்ய இருக்கிறோம். அதனால தொடர்ந்து ஊர் மக்கள் நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும்னு உங்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள். எங்க மத்தியில் வந்திருக்க ஒரு சிலர் வாழ்த்துறை வழங்கும்படி அலெக்சன் அவர்கள்